வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஐயமிட்டு உண். ஐயமிட்டு உண் அப்படின்னாக்கா நம்மளுக்கு யாருக்காச்சும் வறியவர்களுக்கு ஒரு பிடி அன்னத்தினாச்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஐயம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் மாற்றுத்திறனாளிகள், அங்கே ஈனர்கள் தான் நம்மளுக்கு பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலையில் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே உழைத்தார்கள். வேலை இல்லாத நிலை இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது பாருங்க நாட்டில். அந்த மாதிரியான நிலை தமிழகத்தில் இருந்ததே இல்லை. இப்பொழுது விவசாய வேலை நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருந்த பொற்காலம் அது. அப்போ யார் பிச்சை எடுப்பார் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு உறுப்பிழந்தவர்களோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ தான் பிச்சை எடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ஐயம் விடணும், அதாவது பிச்சை இட்டுட்டு நம்ம சாப்பிடணும். அதே போல் ஆர்க்கு மிடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்து இருந்து உண்மின் அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். நம்ம அவங்க இவங்கன்னு எந்த வேறுபாடும் பார்க்காம நம்மளுக்கு ஒருத்தருக்கு உணவிடணும். அதே போல் பார்த்து இருந்து உண்மின் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒருத்தர் பார்க்க வச்சுட்டு சாப்பிடணும்னு இல்லை. நம்ம மதியான வேலை பசியோடு யாராச்சும் வரலாம், நம்ம யாராச்சும் வராங்களான்னு பார்த்து காத்து இருந்துட்டு அந்த மதிய வேலை உணவையோ இரவு உணவையோ நம்ம சாப்பிடணும். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு பிச்சைக்காரர்கள் பார்த்தாக்கா ஒரு இலக்காரமும் இருக்குது. காசை வாங்குறாங்க, நல்லா சேர்த்துறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் பிச்சை எடுக்கிறது ஒரு தாழ்ந்த நிலைக்கு இருக்கிறவங்களோட ஒரு இயலாத செயல்பாடு தான். அந்த காலத்தில் பிச்சைன்னு வருவாங்க, இரவு உணவுக்கு வருவாங்க, காலை உணவுக்கு வருவாங்க, மதிய வேலையிலையும் உணவு பிச்சையாக வாங்கினாங்க. இப்போல்லாம் காசு வாங்குறதுனால தான் குழந்தைங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு பிச்சைக்கு தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுருப்போம், காலையில் வரவங்களுக்கு எடுத்து வச்சுருப்போம். இது இயல்பான சமுதாயத்தில் ஒரு அறமாக இருந்த நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் காலம் மாறிடுச்சு. அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடியதை விதின்னு ஒருத்தர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் பிச்சைக்காரன், அவனோட விதி அப்படின்னு போயிடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் அறத்தோடு நிற்கணும். பிச்சை இட்டு உண்ணக்கூடிய சூழலில் நம்ம யாரும் இல்லை, பிச்சைக்காரங்களும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஜோதிட நிலையத்தில் எல்லாத்துக்கும் ஆலோசனையாக சொல்கிறது, அடுத்த ஒரு உயிரினத்துக்கு தேவையான பசியை ஆற்றுங்க. பசின்றது பிணி. ஒரு நோயினாக்கா அதுக்கு மருந்து சாப்பிட்டோன்னே தீர்ந்து போயிடும். ஆனால் பசி என்பது பிணி. காலையில் சாப்பிட்டா மதியானம் பசிக்கும், மதியான உணவு சாப்பிட்டு முடிச்சாச்சு, இரவு கண்டிப்பாக நம்மளுக்கு பசி எடுக்கும். நம்ம பின்னாலேயே பிணித்து இருக்கக்கூடியது, தொடர்ந்து வரக்கூடியது. ஆனால் நம்மளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, பிச்சைக்காரரே இல்லையே அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. தெருநாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம், ஒரு பன்னு வாங்கி போடலாம். நம்மளுக்கு ஆதரவற்று இருக்கக்கூடிய நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் பராமரிக்கலாம். பொதுவாக மனிதனை அண்டி வாழ்வதால் தான் நாய் இலக்காரமாக போயிருச்சு. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் தன்னிச்சையாக வாழ்ந்துக்கும், உணவு தேடிக்கும். ஆனால் தெருநாய்கள் மனிதனை அண்டி பிழைக்கின்றன. அதை மனசில் வச்சுக்கணும். இது சாதாரண ஒரு வரி ஆத்திச்சூடி தான். ஆனால் பேசிகிட்டு தான் இன்னும் விளக்கமாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் பசியை ஆற்றுவது என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டிய செயல். மண் திணி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு மணிமேகலை பேசும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பசிப்பிணி ஆற்றுறதுதான் பெரிய அறம். அந்த அறத்தை நம்ம செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஆதரவு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஜீவராசிகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உணவிட்டு வளர்க்கணும். குழந்தைங்களை பயமுறுத்தி வளர்க்குறாங்க. ஐயோ அந்த நாய் கடிச்சிடும், பூனை பெறான்றிடும் அப்படின்றாங்க. நம்ம உணவிட்டாக்கா அது அதோட உண்மையான அன்பை நம்ம மேலே செலுத்தும். உறவை நம்ம பலப்படுத்தலாம், பாசத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.